மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் கரிகு, நீரில் மூழ்கி இருந்தவர், தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு இருந்தவர்களும் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நாங்கள் பார்க்கிறோம், கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளத்திலே மதரசா மாணவர்கள் மூழ்கி அதிலே 5 ஜனாசாக்கள் இதுவரைக்கும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. முழு சமூகமும் கவலையோடு இருக்கிறார்கள். கவலைப்படுவது நியாயம் சகோதரர்கள். அந்த குடும்பத்தார்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்கிற நேரத்தில் இந்த ஹதீஸை அவர்களுக்கு எடுத்து சொல்லலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிள்ளைகளை இழந்ததன் அடிப்படையில் ஒரு கவலை இருக்கும். ஆனால் உங்களுடைய பிள்ளையிட மறுமையுடைய நிலை, அந்த அந்தஸ்து அது கண்ணியமானது, அது ஷஹீதுடைய அந்தஸ்து என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக கண்டிப்பாக அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய சகோதரர்கள் இந்த ஹதீஸோடு சேர்த்து அவர்களுக்கு சொல்லுங்கள். வல் கரிகு, நீரில் மூழ்கி மரணித்தவர்களும் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவார்கள். அதே போன்று வசாஹிபுல் ஹதும், எங்களுக்கு தெரியும், இடிபாடுகளுக்கு இடையில் ஒரு பில்டிங் ஒன்று உடஞ்சி இடிபாடுகளுக்கு இடையில் அவர் சிக்கிக்கொள்றார்.